இதில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா ரெக்ரெஷன் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய். இது ஒன்றுமே இல்லை, நம்மக்கிட்ட 2 ஈக்குவேஷன் இருக்கா, அந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. 3x + 2y = 26 இருக்கா. இதுலேருந்து நான் y கண்டுபிடிச்சிக்கிறேன். 2y = 26 - 3x. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 2y = எக்ஸை முன்னாடி வச்சுற மாதிரி, அதாவது -3x. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2y இருக்கா, இதுலேருந்து y ஃபைன் பண்ணுங்க. அப்போ y = 226. இந்த 2 இந்த பக்கம் போனால் எங்கே போகும், டிவிஷனுக்கு போயிடும். இந்த டேர்முக்கும் வரும், இந்த டேர்முக்கும் வரும். அப்போ -3/2. ஓகே, எக்ஸ் கூடவே இருக்குது. ஸோ இப்போ நம்மளுடைய byxஐ கண்டுபிடிக்கணும். அந்த byx எப்படி எழுதணும்னா, இதில் நீங்கள் என்ன ஃபைன் பண்ணீங்க, y இல்லையா. அப்போ y ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். இங்கே அதுக்கு ஈக்குவல் டுக்கு நேரம் இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் இருக்கா, அதனால் எக்ஸ் எழுதிக்கணும். ஸோ byx அப்படிங்கிறது எழுதிக்கணும். அப்போ அதோட ஆன்சர் எங்கேருந்து எடுத்துக்கணும்னா, இங்கே எக்ஸுக்கு ஃப்ரண்ட்டில் என்ன வேல்யூ இருக்கோ வித் சைனோடு எடுத்து எழுதணும். அப்போ -3/2 தான் அதோட ஆன்சர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, -3/2. நெக்ஸ்ட் ஒன்லேருந்து என்ன கண்டுபிடிக்கும், நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்மக்கிட்ட இருக்குது 6x + y = 31. ஆக்சுவலி இதுலேருந்து y கண்டுபிடிச்சோமோ, அப்போ இதுலேருந்து x கண்டுபிடிச்சிக்கணும். 6x = 31 - y. இந்த y வந்து அந்த பக்கம் போயிடும். ஸோ அப்போ இதுலேருந்து x கண்டுபிடிங்க. 31 பையில் இந்த 6 வந்துடும். அப்போ 31/6 - y பையில் 6 வந்துடும். அப்போ இதில் நீங்கள் என்ன ஃபைன் பண்ணீங்க, எக்ஸ். அப்போ எக்ஸ் தான் முதல்ல எழுதணும், அப்புறமா தான் y வரும். = அதோட வேல்யூ எங்கே பார்த்து எழுதணும், இங்கே எப்படி எக்ஸுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிற வேல்யூ எடுத்து எழுதுனீங்களோ அதே மாதிரி இங்கே ஒய்க்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிற வேல்யூ எழுதணும். சைன் என்ன, மைனஸ். நியூமரேட்டரில் ஒய்யை விட்டுட்டு பாருங்கள், 1 இருக்கிற மாதிரி இருக்கா, 1/6. அப்போது bxyயோடைய ஆன்சர் வந்து -1/6. சரிங்களா. இப்போ நம்ம இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா, அப்போது இந்த 2 வேல்யூ byxஐயும் bxyயும் எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது வந்து r² உங்களோட வேல்யூ வந்து byxஐயும் bxyஐயும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஓகே, மல்டிப்ளை பண்ணி எழுதணும். அப்போ உங்களோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா byxோட ஆன்சர் -3/2. ஓகே, bxyயோட ஆன்சர் வந்து -1/6. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், 3 1s are 3, 2 6 are 12. ஓகே, அப்போ r² வேல்யூ வந்து, அப்போ உங்களோட r² வேல்யூ வந்து 3/12 கிடச்சிருக்கு. ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணி எழுதுனீங்கன்னா 1/4. அப்போ r² = 1/4. ஆரோட வேல்யூ தான் நம்ம கோரிலேஷன். அப்போ √1/4. √1ஓட வேல்யூ வந்து 1 தான். √4ஓட வேல்யூ வந்து 2. ஆனால் எப்போவுமே ரூட்டை விட்டு வெளியில் வரும்போது அது ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம், மைனஸாகவும் இருக்கலாம். ஸோ அப்போ ஆரோட வேல்யூ பார்த்திங்கன்னா +or-1/2 கிடச்சிருக்கு. நமக்கு இப்போ ஆறு ஏதோ ஒரு வேல்யூ தான் சொல்லணும். எப்படி, எங்கே இருந்துன்னா, இப்போ நம்மளோட byxோட ஆன்சரும் bxyயோட ஆன்சரும் எதில் கிடச்சிருக்கு, சைன் பாருங்கள், மைனஸில் தானே கிடச்சிருக்கு. அதனால் ஆரோட சைனும் ப்ளஸ் மைனஸில் இருக்கிறதுக்கு பதிலாக மைனஸில் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணி எடுத்துக்கிறோம். ஏன் மைனஸ் எடுத்துருக்கோன்னு புரிஞ்சுதா, ஏன்னா bxyயும் byxyயோட ஆன்சர் yxயோட ஆன்சர் மைனஸில் இருக்கிறதுனால. ஸோ சின்ஸ் r is also negative, therefore correlation coefficient between x and y is -1/2 தான் ஆன்சர். இவ்வளோதான். சம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3x + 2y வந்து 26 வந்து கொடுத்துருக்காங்க. 3x + 2y அது வந்து y கண்டுபிடிச்சிக்கிறோம். இதே மாதிரி இன்னொரு ஈக்குவேஷன் x கண்டுபிடிச்சிக்கிறோம்.
ஒய் கண்டுபிடிச்சா பிஒய்எக்ஸை வச்சு எழுதணும். அடுத்தது பிஎக்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா பிஎக்ஸ்ஒய் வச்சு எழுதணும். ஸோ இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆர் ஈக்குவல் டு இந்த ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிஒய்எக்ஸையும் பிஎக்ஸ்ஒய்யையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிடணும். அதில் வேல்யூ மல்டிப்ளை பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கிது? 1/4 கிடைக்கிது. அந்த 1/4 எப்படி கண்டுபிடிக்கணும்? ஆர் தான் வேணும். ஆக்சுவலி ஆர் கண்டுபிடிச்சா தான் ஆன்சர். அப்போ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/4. அப்போ அந்த ஸ்கொயர் நம்ம கொஷினா ரூட் ஆஃப் 1/4 வந்து 1/2. ரூட்டுக்குள்ளே இருக்கிறது எப்போவுமே ப்ளஸ் ஆர் மைனஸில் தான் வரும். ப்ளஸ் ஆர் மைனஸ்லேருந்து மைனஸ் மட்டும் ஏன் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோன்னா, இங்கே பிஒய்எக்ஸோட ஆன்சரும் இங்கே பிஎக்ஸ்ஒயோட ஆன்சரும் வந்து மைனஸில் இருக்குது. அதனால இதுவும் மைனஸ். Therefore, the correlation coefficient between xy is -1/2. அவ்வளோதான்.